பெரிய அதிருப்தி தான் சொல்றாங்க. அண்ணாதுரைக்கும் கட்சிக்கு உள்ளேயும் அதிருப்தி, மக்கள் மத்தியிலையும் அதிருப்தி. கட்சிக்குள்ள இப்ப ஒரு போட்டியா இருக்கக்கூடியது எனக்கு காங்கிரஸ் எனக்கு அந்த இடத்துல கொடுங்க அப்படின்றது ஒரு முனைப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க காங்கிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அண்ணாதுரை மேல ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கனால கட்சிக்குள்ளேயே உனக்கு சீட்டு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரிதான் இப்ப நிலவரத்துல இருக்குது. அப்போ சீட்டு கொடுக்கலன்னா நாங்க கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் எனக்கு கொடுங்க மகேந்திரன் இப்ப கேட்டுட்டு இருக்காப்ல. மாவட்ட செயலாளர் அவர் வேணா 3 முறை விருந்துட்டு தோத்து போனவர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சீட்டை ஏற்கனவே கொடுங்க. பேராவூரணியில நின்றிருந்தாரு, அங்கேயும் தோற்று தான் போனாரு. ஆனா ஒருவேளை காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கும் பட்சத்துல மகேந்திரனுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்ப நிலவு முடிவு எடுக்க வேண்டியது திமுக தானே. அது திமுகவுக்கே மறுபடியும் கொடுக்குறாங்களா, காங்கிரஸ் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு காங்கிரஸே யார் கூட கூட்டணின்றதுலயே ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கு. இந்த பக்கம் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸே திமுக கூட கூட்டணியா இல்ல தாவேகா கூட கூட்டணியான்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த நிலவரத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவுமே முடிவாகாத ஒரு சூழல் தான். ஒருவேளை திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி அந்த தொகுதி காங்கிரஸே பட்டுக்கோட்டையை கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா மகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். மறுபடியும் மகேந்திரன் வின் பண்ணுவாரா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு $1,000,000 கொஸ்டினா தானே இருக்குது. ஏன்னா 3 முறை தோத்து போனவர் மக்கள் அதிருப்தியில இருந்ததுனால தோத்து போயிருக்காங்க. மக்களை போய் சந்திச்சாதானே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இப்ப அண்ணாதுரை மேலேயும் அதிருப்தியில இருக்காங்க, மகேந்திரன் மேலேயும் அதிருப்தியா இருக்கும் போது அப்போ மக்கள் யாரை நம்பி இருக்காங்க? அப்போ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது அப்போ ஒரு மாற்றம் வேணும்ல. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாதுரைக்கு அடுத்த சாய்ஸ்னா அங்க யார் இருக்காங்க? சூரப்பிள்ளை விஜயகுமார் தான், அவர் தான் இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிலவரம். ஆனாலுமே அவரும் அந்த இடத்துல வின் பண்ணுவாரா? அண்ணாதுரை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை கட்சி தலைமைக்கு. அதாவது மக்களை சந்திக்கிறதுக்கு போகணும், அட்லீஸ்ட் அதாவது மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துலயாவது போகணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? எதுக்குமே போகல, தன்னுடைய செல்ஃபிஷ்காக மட்டும் பயன்படுத்திட்டா போதும் அப்படிங்கிறது உட்கட்சிக்குள்ளேயே உன சீட்டு கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அப்ப கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு அவரை பத்தி புரிஞ்சு வச்சிருப்பாங்க? இல்ல கட்சி மேலிடமே கூட அவர் மேல ஒரு பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த முறை திமுகவுக்கே ஒதுக்குனா கூட அண்ணாதுரைக்கு அங்க சீட் இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு